சொல்லுமா. என்ன சொல்ற? நீ தான் சொல்லணும். வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க. அதுக்கு தான் நான் வர சொன்னேன். ஹா சும்மா உன்னை பார்த்து பேசணும்னு தோணுச்சு, அதான். ஹா வீட்ல எல்லாம் பார்த்து பேசுறது காணலையா? ராம், இப்பெல்லாம் பாதி நேரம் ஓ வீட்ல தான் இருக்கேன். ஸ்வேதாலாம் கிண்டல் பண்றா. அப்படியே அங்கேயே இருந்துக்கோன்னு. எல்லாம் ஓகே தான். ஆனா நான் வீட்டுக்கு வந்துட்டா நீ தான் உங்க வீட்டுக்கு ஓடிடுறியே. பார்க்க கூட முடிய மாட்டேங்குது இப்பெல்லாம். அடிக்கடி பால் கணிக்கு வருவ, இப்ப அதுவும் ஒன்னும். பிறகு நான் உன்கிட்ட எப்பதான் பேசுறது? ஆ அதான் போன்ல பேசுறேல. ம் சரி சரி, இப்ப சொல்லு. எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்ன? என்ன பேசணும்? பார்க்கணும்னு சொன்னேன். ஆனா பேசுறதுக்கு என்ன பேசணும்? ஒன்னும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஹே ராம். சரி, காலேஜ் ஒரு வழியா முடிச்சிட்ட, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அததான் கேக்குறேன். என்ன அப்புறம்? என்ன அப்புறம் கேட்டேனா? இனி படிக்கிற மாதிரி இல்ல. நீ தான் சொன்னியே உனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் டியூஷன் எடுத்தா நல்லா இருக்கும்னு. அதான் இனி டியூஷன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓ சூப்பர்மா. ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணு. ஆனா நீ தான் ஏற்பாடு பண்ணணும். ஏன் ராம், நம்ம வீட்ல வச்சே டியூஷன் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா. நான் குழந்தைங்களெல்லாம் வர சொல்றேன். ஓகே ராம். சரி, அப்புறம்? அப்புறம்னா? இல்ல, படிச்சு முடிச்சுட்டா அடுத்து டியூஷன் எடுக்க போற, அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும் ராம். பாவம் ஸ்வேதாவா எல்லாத்தையும் செய்யறா. உனக்கு தெரியுமா, எங்க அம்மா கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்ததில்ல. அதுவும் எனக்காக. ஆனா ஸ்வேதா எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யறா. அதனால இனி வீட்டு வேலை அப்புறம் சமையல் வேலை இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா கத்துக்கணும். ஓ பெர்ஃபெக்ட்டா. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ராம். எங்க வீட்ல இருக்க மொத்தல வேலைக்கு ஆள் வளாட்டி நான் தான் செய்வேன். சமையல்லாம் ஓரளவுக்கு பண்ணுவேன் ராம். ஓ அப்படியா? ஆனா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எதுவுமே தெரியாது. இனி அதெல்லாம் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்வேதாக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஓகேமா, இதுவும் சூப்பர். சரி சரி, அப்புறம்? இன்னும் என்ன? இல்ல வேற ஏதாவது? வேறனா இனி ராம். சொல்லுமா, சொல்லு சொல்லு. என்ன? இல்ல இல்ல, சொல்லு சொல்லு. ராம், நான் டெய்லரிங் கத்துக்கலாம் நினைக்கிறேன். டெய்லரிங்கா? ஆமா ராம். எதுக்குமா? இல்ல ராம், நான் ஸ்டிச் பண்ண கத்துக்கிட்டேனா நம்ம அபிக்குட்டிக்கு நானே மாடல் மாடலா அழகழகா எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் தச்சு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் பட்டு பாவாடை சட்டை நம்ம அபிக்கு கியூட்டா இருக்கும் ராம். அதனால இனி டெய்லரிங்கும் பழகணும். இது கூட சூப்பர்மா. நம்ம அபிக்கு தச்சுக்கலாம், அப்புறம் உனக்கு நீயே தச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் செலவு மிச்சம்தான். இல்ல இல்ல, இப்போ ஒரு 400 ரூபாய்க்கு வாங்குற சேலைய 1000 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம்ல. ஏன்னா சேலை ரேட்டுக்கு இப்ப பிளவுஸோட தையக்கூலியும் வந்துரும். இது நீயா தச்சுக்கிட்டேனா சாரியே ரேட்டு கூட வாங்கிக்கலாம். ஆமா ராம். ஓகே ஓகே, அப்பனா ஃபர்ஸ்ட் டெய்லரிங் தான். நாளைக்கே விசாரிக்கிறேன், காலையிலே டெய்லரிங் கிளாஸ் போறேன். ஓகே ஓகே, போலாம் போலாம். சரிமா, அப்புறம்? என்ன ராம் அப்புறம் அப்புறம்ங்கற? இல்லம்மா, உன் மனசுல உள்ளதெல்லாம் சொன்னேனா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. இப்போ ஒரு 6-7 மாசமா தெரிஞ்சுக்காதது இனி தெரிஞ்சுக்க போறியா? இல்ல, இனிமே தெரிஞ்சுக்கவும் நிறைய இருக்குல்ல. இருக்கும் இருக்கும். சரி சரி, சொல்லு. ஹே ராம், நீ நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவேன்னு நினைக்கிற. கண்டிப்பா நான் பேச மாட்டேன். நீ என்னதான் பண்ற என்ன சொல்ற நானும் பாக்குறேன். ஹே சிவானி. சொல்லு ராம். சொல்லு. இது மட்டும் தான் ராம் இப்போதைக்கு. வேற எந்த ஐடியாவும் இல்ல. வேற எதுவுமே இல்ல? இல்லம்மா, நீ காலேஜ் முடிச்சிட்ட. ஆமா. அதான் அடுத்து. ஹே ராம், நீ எப்படி சுத்தி சுத்தி கேட்டாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ இன்னைக்கு என்னதான் பண்றேன்னு பாக்குறேன். ஹே சிவானி, என்னாச்சு? அப்பப்ப ஆஃப் ஆயிடுற. ஆமா ராம், ஜார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஜார்ஜா? என்ன சொல்ற? அதான் ராம், பசிக்குது. வரமுத்திர தானே சாப்பிட்டு வந்தேன்னு சொன்ன. சொன்னேன். இங்க வந்து 1 hour ஆச்சுல. அது மாதிரி பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க. சுண்டல்லாம் வாங்கி கொடுத்தா பிடிக்கும். சுண்டலா? சுண்டல் சுக்கு காப்பி இதுதானே இங்க சாப்பிடணும். ஆமா ஆமா, இதுதான் இங்க சாப்பிடணும். வாங்கி தாரியா? தாரேன், வாங்கி தாரேமா, தாரேன். ஓகே ஓகே. இங்கேயே உட்காந்துரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ எதுக்கு ராம் போற? இங்கேயே கொண்டுட்டு வருவாங்க. அப்பா வாங்கிக்கலாம். சரி, அது வரைக்கும் உனக்கு பசிக்குமே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நிஜமா? சரி ஓகே, ஒரு 10 minutes பாப்போம். இங்க வரலாட்டி நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓகே ராம்.
சரி நீ சொல்லு அப்புறம். ஹேய் எந்த அளவுக்கு பேச்ச மாத்தினாலும் சுத்தி சுத்தி அப்புறம் அப்புறம்னே வந்து நிக்கிற. வர வர நீ பேட் பாய் ராம். என்ன சிவானி? நீ ரொம்ப பேட் பாய். ஆ நான் பேட் பாயா? அது ஐயோ மனசுக்குள்ள நினைச்சு வெளியே சொல்லிட்டேனா. அது வந்து ராம் சும்மா சொல்லி பார்த்தேன். ஏய் என்ன பேட் பாய்ங்கற? எதுக்கு இப்ப என்ன பேட் பாய்ன்னு சொன்ன? அது சொல்லு சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன பேட் பாய்ன்னு சொன்னேல, காரணம் சொல்லு. நான் அவ்வளவு கெட்ட பையனா? எதனால என்ன கெட்ட பையன் சொல்ற? சொல்லு சொல்லு, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லு சிவானி. ஹே படபடன்னு அவசரப்படாத, கொஞ்சம் யோசிக்க விடு. யோசிக்கவா? ஐயோ இல்ல, நீ வேகமா பேசினா எனக்கு பேச வராது. ஓ சரி சொல்லு. ஐயோ அப்புறம் அப்புறம் சொன்னா இப்ப சொல்லு சொல்லுங்கறான். என்ன சொல்லுவேன்? எதையாவது சொல்லு. ராம் இல்ல ஏதாவது சொல்லுமா. ஐயோ ராம், நான் இந்த ஆட்டுக்கே வரல. சும்மா மனசுல உன்னை பத்தி நினைச்சேன், அப்படியே பேட் பாய்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகேவா? என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்ல. சரி போலாமா? என்ன அதுங்குள்ள? வேற அப்பனா அப்புறம் சொல்றியா? ஹே ராம் நான் என்ன கேட்க வந்தேன்னு உனக்கு தெரியும், சொல்ல மாட்டேங்கிற. சரி சரி ஓகே, நீ எப்ப சொல்ற நான் பாக்குறேன். ராம், சக்தி அண்ணனே சொல்லிட்டான், இன்னும் 2-3 மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலான்னு. அடுத்து நான் உன்னோட சொந்தம் ராம். அதுவும் இல்லாம என் அபிக்குட்டிக்கு நான் அம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன என்ன யோசனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராம். அபிக்குட்டி நம்மள காணும்னு தேடுவா. போலாமா? ராம் சொல்லுமா. நாளைக்கு அபிய பார்க்க கூட்டிட்டு போட்டா? கூட்டிட்டு போ. என்கிட்ட இதெல்லாம் கேட்கணுமா? கேட்கணுமா இல்ல, ஒரு வாரத்துக்கு மேலாச்சுல பார்க்குக்கு போய் நானும் ஸ்வேதாவும் அபிக்குட்டிய கூட்டிட்டு போறோம். பார்க்ல பாப்பா சூப்பரா விளையாடுவா. தாராளமா கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. கவனமா போ. திரும்ப வரும்போதுலயும் சொல்லு. நான் உன்னை டிராப் பண்ணணும் பிக்கப் பண்ணணும்னாலும் ஓகே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க பாத்துக்குவோம். ஆமா ஆமா, நீங்க பாத்துக்குவீங்க. நாங்க தான் பேட் பாய் ஆச்சே, எப்படி உங்க கூட எல்லாம் வர முடியும்? ராம் அடி வாங்குவ. ஐயோ கொஞ்சம் தள்ளியே உட்காந்துக்கிறேமா. அந்த பயம் இருக்கட்டும். அது எப்பவுமே இருக்கும். ராம் எங்க போனாலும் அங்க இதுக தான் இருக்குதுக. சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு பார்க்கும் போதே கடுப்பா இருக்கு. என்னன்னே தெரியல. இந்த சிவானி இவன் கூட பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவு கோபம் வருது. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு. அந்த நினைப்புலாம் இல்லாம இவளை லவ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். ஏன்னு தெரியல. கவிதா தான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நினைச்சேன். ஆனா அவ இல்லாம போயிட்டா. அவ இல்லாம போனது இல்லாம நம்மளையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. அவளாலேயே மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனி நம்ம மனசு சந்தோஷமா இருக்கணும்னா சிவானிய பார்க்கும் போதெல்லாம் அவளை விட்டுட்டு போகணும்னு மனசு வர மாட்டேங்குது. ஏன் என்ன காரணம்? ஒருவேளை சிவானிய நாம நினைக்கிறோமா? சிவானி ஏன் நம்ம லைஃப்ல வரக்கூடாது? ஆனா அவளுக்கு இவன் கூட நிச்சயமே ஆயிடுச்சே. ஆனா என்ன, கல்யாணம் ஆகலைல. நான் என்ன நினைக்கிறேனோ என்ன ஆசைப்படுறேனோ அது நடக்கணும். நடக்க வைப்பேன். அதான் இந்த சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். சிவானி பேச சிரி தப்பில்ல. ஆனா உங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்களா? அதான் எப்பவுமே நீ மெயின்டைன் பண்ணுவ. அந்த விஷயத்துல லைக் இட். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கல்யாண மேடையே ஏறினாலும் சரி, கடைசி நிமிஷத்துல தாலி கட்ட போறது நான் தான். கவிதாக்கு அப்புறம் எத்தனை பேரை பார்த்திருப்பேன், பேசியிருப்பேன். ஆனா என் மனசு சந்தோஷப்படுதுன்னா அது உன்னை பார்த்தா மட்டும்தான். இனி நீதான். முடிவு பண்ணிட்டேன். இனி பாத்துக்கிறேன். இவ்வளவு நாளா மனசு ஒரு தெளிவு இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கும்னு கூட யோசிக்க முடியல. ஆனா இப்போ புடிச்சிட்டேன். நாம தெளிவில்லாம இருக்கிற காரணம் சிவானி தான். சிவானி நம்ம கிட்ட இருந்தா நான் ரொம்ப தெளிவாவே இருப்பேன். லவ் யூ சிவானி. சரி வா, நாம வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, கிளம்புவோம். சரி ராம். எப்பவும் கடுமையா பேசாத இந்த மனுஷன் வாசுகி வீட்ல எவ்வளவு கோவமா பேசுறாரு. என் மனசுல உள்ள கஷ்டத்தை நான் சொல்றேன், இத கூட புரிஞ்சுக்க மாட்டாரா? என் பிள்ளை என் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? பாலா, ஏய் பாலா. சொல்லுங்க, என்ன வேணும்? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. பாலா, என்ன கோபமா இருக்கியா? நான் யாரு? நான் எதுக்கு உங்க மேல கோபமா இருக்கணும்? ஏய், உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு என் பாலா சிரிக்கணும். சிரிப்பியா? என்னங்க, பேசாம போயிடுங்க. பாலா, என்னம்மா? சும்மா தூர போங்க. சரியா போச்சு. அவ்வளவு கோபத்துல இருக்கீங்களோ?
கைய தட்டி தட்டி விடுற. பாரா, தள்ளி கூட போய் உட்காந்துக்கிற. என்னங்க என்ன உங்களுக்கு? சாரி பாலா, நீ இப்படி கஷ்டப்படணுங்கிறதுக்காகலாம் நான் கோபமா பேசல. சரி விடுங்க, எழுந்து போங்க. பாலா, இங்க பாரு, நீ கஷ்டப்படுறத பார்த்தா நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் அந்த டைம் உன்கிட்ட கோவமா பேசினேன். ஓ, அப்பனா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. நல்லா புரியுது. வாசுகிய பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிற. அதுவும் இல்லாம அவளுக்கு தலை பிரசவம். எனக்கும் புரியுது பாலா, எல்லாமே தெரியவும் செய்யுது. இருந்தாலும் நான் யோசிக்கிறது நம்ம மாப்பிள்ளைக்காக, திருவுக்காக. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லாம ஒத்தையில வளர்ந்தவரு. இப்ப என்ன, 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குமா அப்பா அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு முன்ன துணையா யார் இருந்தா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருமா. அவருக்கு இந்த மாதிரி கூட யாரும் இருந்து அவரை யாரும் பாத்துக்கிட்டதும் இல்ல, இவரும் யாரையும் பாத்துக்கிட்டது இல்ல. இப்ப அவரோட பொண்டாட்டி நம்ம பொண்ண நல்லா பாத்துக்கணும்னு நினைக்காரு. இருவா இருந்து யோசித்து பாரு, அவர் செய்யறது சரிதான். அதை விட நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இங்க பாரு, தூரம் தொலைட்டு இருக்கு, வண்டியில தான் போகணும், ஆட்டோல போகணும், இல்ல பஸ்ல போகணும். அந்த மாதிரி இருந்தா நீ உன் மக தனியா இருக்கான்னு யோசிக்கலாம். ஆனா நடந்து போற தூரத்துல நம்ம பொண்ணோட வீடு பக்கத்துல வச்சுக்கிட்டு என் பொண்ணு என் கைக்குள்ள இல்லைன்னு நீ கஷ்டப்பட்டேனா? நீ ஏன் சொல்லு, உன் கஷ்டம் பெருசா இல்ல தீர்வோட கஷ்டம் பெருசா? அது எல்லாம் யோசித்துதான் பாலா முடிவெடுத்தேன். அது இல்லாம அடிக்கடி திரு சொல்றத நீ கேட்டிருப்ப, என் அம்மாவை நான் பார்க்காம விட்டுட்டேன்னு. அந்த வழி அவர் மனசு அப்படியே இருக்கு. ஆனா அது அறியாத வயசு, பார்க்க முடியாது. என்ன பண்ண? இப்ப அதே மாதிரி யாரையும் விட்டுறக்கூடாதுன்னு தான் வாசுகியும் சரி, அவர் தங்கச்சி சாதனாவையும் சரி அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாரு. நம்ம பொண்ணு அவர் வாழ்க்கையில வந்த பிறகுதான் நிறைய மாற்றம் வந்திருக்கு. சந்தோஷமாவும் இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்கணும்னு நினைக்காரு. ஆசைப்படுறத நாம ஏன் வேண்டாம்பானே? உனக்கே தெரியும், உன்னை விட வாசுகி மேல நான் தான் உயிரா இருப்பேன். என் பொண்ணு முதையே சொன்ன மாதிரி தலை பிரசவம். நானே அவங்க இருக்கட்டும், நாம போய் பாத்துக்கலாம், நீங்க நிம்மதியா இருக்கேனா? திரு அந்த அளவுக்கு வாசுகிய பாத்துக்கு வருமா? ஏய், என்ன அமைதியா இருக்க? புரியுதா இல்லையா? புரியுதுங்க. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு வாசுகி கிட்ட பேசிட்டேனோ. பாடா, இதுதான் என் பொண்டாட்டி, என் பாலா. சொன்னதும் புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? எனக்கே கஷ்டமா இருந்ததுமா, அங்க வச்சு உன்கிட்ட கோபமா பல்ல கடிச்சு பேசினது. சாரிமா. இல்ல இல்ல இருக்கட்டும். ஆனா என்னங்க? என்ன பாலா? இல்ல, திடீர்னு வாசுகிக்கு வலி எதுவும் ஒண்ணுனா? கவலையே படாத, நம்மளை விட திருவும் சரி அவங்க அம்மாவும் சரி நல்லா பாத்துக்குவாங்க. அதுவும் இல்லாம அடுத்த செகண்ட் நமக்கு போன் பண்ணிருவாங்க. நாமளும் கூட இருந்து பார்க்க தான் போறோம். அப்புறம் நேத்து இன்னொரு வார்த்தை சொன்னேன், குழந்தை பெத்துக்கிட்டாலும் வாசுகி அங்கதான் போவா, நம்ம வீட்டுக்கு வரமாட்டா, பொம்பளை பிள்ளை பெத்தா அவ்வளவுதானா, அப்படி இப்படி என்ன அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காத. நம்ம பிள்ளை எப்பவும் நம்ம பிள்ளைதான். திருவோட விருப்பம் அங்க போய் இருக்கனாலும் இருக்கட்டும், இல்ல இங்க வந்து இருக்கனாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு. நம்ம திரு சந்தோஷமா இருந்தாருன்னா நம்ம பொண்ணு அதை விட சந்தோஷமா இருப்பா. சரிங்க. என்ன மட்டும் தான் யோசித்தேன். நீங்க ஆனா திரு தம்பியை யோசிச்சிருக்கீங்க. உண்மைதான். இப்பதான் அவருக்கு இந்த பாசம்லாம் கிடைச்சிருக்கு. அது பக்கத்திலே இருக்கட்டும், அதை வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. சரிங்க, நான் டெய்லி போய் நம்ம பொண்ணை பாத்துக்கிறேன். இதுதான் என் பொண்டாட்டி. திடீர்னு கோவப்படுவா, ஆனா நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்குவா. ஆனாலும் பாலா, ஒன்ன மாதிரி குணம் உள்ள பொண்ண இந்த ஜில்லாலே எங்க தேடுனாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட தங்கமான பொண்ணு. போதும் போதும், ஓவரா பேசாதீங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என் பொண்ணு நினைப்பு வர மொத்தம்லாம் பக்கத்திலேயே நான் அப்பப்ப திட்டுவேன். அதை நீங்க ஏத்துக்கணும். அவ்வளவுதானே, தாராளமா திட்டு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னங்க, அப்புறம் சஞ்சனாவும் இங்க இருக்காளா? அதான் திரு தம்பி இங்கே வந்து தங்குறதுக்கு யோசிக்கிறாரு. அதுவும் எனக்கு புரிஞ்சது. ஆமா பாலா, 1 நாள் 2 நாள் இருக்கலாம், 1 வாரம் கூட இருக்கலாம். ஆனா வாசுக்கு குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் திரு கூடயே இருந்து பாத்துக்கணும்னு நினைக்காரு. அது வரைக்கும் நம்ம வீட்லயே ஸ்டே பண்ண முடியுமா? முடியாதுங்க. அதுவும் எனக்கு புரிஞ்சது. எல்லாம் புரியும், ஆனா கோபம் மட்டும் வரத்தான் செய்யும். நீங்க சமாளிக்க தான் செய்யணும். ஓகே, நான் சமாளிச்சுக்கிறேன். ஏன் பாலா, எப்ப வேணாலும் கோபப்படு. சஞ்சனா உள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. போங்க, போய் சாப்பிட கூட்டிட்டு வாங்க. அப்படியா? அவ்வளவுதானா? சமாதானப்படுத்தினது போதுமா? சரி, சாப்பாடெல்லாம் எடுத்து வை, நான் போய் என் தங்கத்தை கூட்டிட்டு வரேன். என் தங்கத்துக்கு சிரிப்பு வருதா? ஏய் கண்ணுக்குட்டி, என்னடா? என்ன சொல்ற கண்ணுக்குட்டி? பேச பழகுறீங்களா? எங்க அப்பா சொல்லு. அப்பா. டேய் தெளிவா சொல்லுடா. அப்பா. ட்ரை பண்றியா? என் தங்கம் ட்ரை பண்ணுதா? என் கண்ணுக்குட்டி சாய்க்குட்டி சமத்தோ.
சமத்தா ஏய் ராஜு, மா. என்னடா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேச்சுவார்த்தை எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமாமா, அப்பாவும் பையனும் ரகசியம் பேசிட்டு இருக்கோம். பேசுவீங்க பேசுவீங்க. டேய் சாய்க்குட்டி, இங்க பாரு, பாட்டிய பாரு. பாட்டிய பாரு, நானும் பாக்குறியா? இங்க வா வா, பாட்டிட்ட வா. வாங்க வாங்க. என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? ஆ சாய்க்குட்டி, பாட்டிட்ட போறியா? டேய் பாரு, மூஞ்ச திருப்பிக்கிட்டத. சாய்க்குட்டி, இங்க பாரு, மூஞ்ச திருப்பிக்கிட்ட அடி வாங்குவ. டேய் மா பாருங்கனே, திரும்புறா நானு. அதான்டா, பகல் ஃபுல்லா வச்சு மேய்க்கிறது நாங்க. இந்த பொடி கழுத அப்பா வந்ததும் ஒட்டிக்கிட்டு நாங்க கூப்பிட்டா திரும்பிக்குவ. டேய் மா, நீங்க கைய கீழே இருக்குங்க, திரும்புவான். அப்படிங்கறியா? சரிடா, நான் உன்னை கூப்பிடல, உங்க அப்பங்கிட்டே இரு. இங்க பாரு, தூர போயிட்டேன். இப்ப பாரு பாட்டிய. அட நாய்க்குட்டி, திரும்பி பாக்குறத பாரு. ஏய், அப்பலாம் நான் பேசுறதெல்லாம் உனக்கு புரியுது. நாங்களாம் யாரு? எங்களுக்கு புரியாது. புரியும்டா, புரியும். ஏய் சாய் தர்ஷன், உங்க அப்பா நாளைக்கு வேலைக்கு போனதும் என்னதானே சுத்தி சுத்தி வரணும். ஆடா, அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். சிரிக்கிறாமா. சிரிப்பான் சிரிப்பான் நாய்க்குட்டி. என்னத்த, நீங்க கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? ஆமாமா, நான் கூப்பிடுறேன், அங்கிட்டு திரும்பிக்கிறான். அவன் அப்படிதான் பண்ணுவான். அவங்க அப்பா ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் நாமெல்லாம் தேவைப்படுவோம். வீட்ல இருந்தா அவங்க அப்பா மட்டும் போதும். அதானே, பாரு சேட்டைய. அத்தை, நல்லது நினைச்சுக்கோங்க. உங்க வீட்ல இருக்கிற நேரம் பிள்ளைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாம வீட்டு வேலையெல்லாம் பாத்துடலாம். சரிதான் சரிதான். இவன் கூட மல்லு கட்டிட்டு வீட்டு வேலையும் பார்க்கணும். இது நல்ல யோசனை தான். என்னது நல்ல யோசனையா? கண்ணுக்குட்டி, என்ன பேசுறாங்கன்னு கேட்டியா? இவங்களோட திட்டம்லாம் பழிக்க விடக்கூடாது. வேலை இருக்கிற நேரம் உங்க பாட்டிக்கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் போயிடு. அவங்க வேலையெல்லாம் முடிச்சு ஃப்ரீயானப்போ அப்பா கிட்ட வந்துரு. டீல் ஓகேவா? ஓகேவா? டேய், என்ன ஏன் பிள்ளை ஓகே சொல்லிட்டான். அது எப்படி உங்களெல்லாம் ஃப்ரீயா இருக்க விடலாம்? நாளையில இருந்து என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. பாப்போம் பாப்போம். ரெண்டு பேத்துக்கு ரெண்டு அடி வச்சா சரியா போகும். வளர வளர சேட்டை. ஆமாத்த, வர வர ரொம்ப பண்றான். பக்கத்துல வச்சுட்டு சாப்பிட கூட முடிய மாட்டேங்குது. ஆமாமா, தட்டை பிடிச்சு இழுத்து கவுத்தில போடுறான். அம்மா. என்ன ராஜு? விரை அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்குல? ஆமா, வெளியக்கா போன் பண்ணி சொன்னாங்க. பாப்பா கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா ராஜு. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்களும் அப்பாவும் கிளம்பி ஊருக்கு போங்க. ஊருக்கா? ஆமாமா. இந்த மனுஷன் வேலையை விட்டுட்டு வருவாரா? பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசணும்னா போக தான் செய்யணும். சரி சரி, பேசிக்கிடுவோம். நீ சொல்லு. ஆமாமா, ஊருக்கு போய் ஃபர்ஸ்ட் வீராய் அண்ணன் குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் தமிழோட வீட்லயும் பேசிட்டு வந்துருங்க. நான் தமிழுக்கு போன் பண்ணி சொன்னேன். தமிழ உங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு உங்களோட இஷ்டம் தான், நீங்க என்ன முகூர்த்த தேதினாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னான். அதனால ஊருக்கு போய் குட்டி தம்பிய பார்த்துட்டு அப்படியே கல்யாணத்தை விஷயத்தையும் பேசிட்டு வந்துருங்க. முகூர்த்த தேதியும் குறிச்சிட்டு வந்துருங்க. அப்படியாயா? மா, நாம இன்னும் ஊருக்கு போய் நேர்ல பேசவே இல்ல. இறையானே வெள்ளையம்மா பெருமையை விட்டு பேச வச்சோம். இது கல்யாண தேதி குறிக்கிறது. நீங்க நேர்ல போய் பேசுங்க, அதான் நல்லா இருக்கும். சரி சரி ராஜு, அம்மா அப்பாட்ட பேசிட்டு நாளைக்கே கிளம்புறேன். சரிம்மா, போய் 2 நாள் இருந்து கூட அங்க போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வாங்க. சரியா, போனதும் கிளம்பி வர நம்ம உடம்பு ஒத்துக்காது. மனுஷன் ஆபீஸ் 2-3 நாள் லீவ் போட சொல்லி அங்க போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அத்தை, சொல்லுமா. இவனால 10 முகூர்த்த தேதி கூறிங்க, அப்பதான் எல்லாருமே வர்ற மாதிரி இருக்கும். சரிம்மா, முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் இருக்கான்னு பாப்போம், அதிலே வச்சுக்கலாம். சரிங்க அத்தை. ராஜு, அப்பனா நீ நாளைக்கு எங்களுக்கு பஸ் டிக்கெட் போட்றியா? நீங்க அப்பாட்ட பேசுங்கம்மா, நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். சரியா சரியா, நான் மனுஷன் வரட்டும், நைட்டு பேசிட்டு உங்ககிட்ட நைட்டே சொல்லிடுறேன். நீ நைட்டே புக் பண்ணிடலாமா, காலையில கிளம்புற மாதிரி? அதெல்லாம் பண்ணிடலாம், நான் பாத்துக்கிறேன். சரியா. டேய் சாய்க்குட்டி, பாட்டி நாளைக்கு ஊருக்கு போறேன், வாரியா? வாரியா சொல்லு, கூட்டிட்டு போறேன் உன்னை. அவனை கூட்டிட்டு போனா நீங்க பாதி தூரத்துல திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். ஏண்டா, என் பேரன் சமத்தா இருப்பான். இருப்பான் வீட்டுல கூட இருந்து பாத்துட்டு சமத்தா. ஆமா ஆமா, சேட்டக்காரன் தான், இருந்தாலும் சமத்து. சரிதாமா. ஆனா நீ வந்தோனே எப்படி ஒட்டிக்கிறான் பாத்தியாடா? சரி, நாங்க ஊருக்கு போய் 2-3 நாள் கழிச்சு வந்தா நீயும் ஆபீஸ் போய்வ, பூமாரி ஒத்தையில வச்சு சமாளிச்சுக்குவாளா? அதெல்லாம் பாத்துக்குவாமா, கருப்பி டாமி இருக்காங்கல்ல, ஹாசினியும் லீவ்ல வீட்டுல தான் இருக்கா, அதெல்லாம் பாத்துக்கிடுவாங்க. நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. சரியா, எதுவும் கூட ஆள் இருக்கணும் வைக்கணும்னு நினைச்சானா சரோஜாவை கூட வர சொல்லு, அவ வந்து கூட 2 நாள் இருக்கட்டும். பாப்போமா, அவங்க வேலைக்கு போவாங்க, ஓகேன்னு சொன்னா வரட்டும், இல்லாட்டி அவங்க வேலையை பார்க்கட்டும்.
வாசினி கூட இருக்காள பாத்துக்குவா. சரிடா, சரி சரி. அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா. வாசுகியோட அம்மா ஃபீல் பண்றதும் சரிதான். அவங்களோட கஷ்டம் நியாயமானது. உன்னை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலன்னு கஷ்டப்படுறாங்க. ஆனா நானும் என் வாசுகிய நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி, வாசுகி கிட்ட பேசுவோம். அவ என்ன சொல்றாளோ. அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, சந்தோஷமா கொண்டு போய் அங்க விடுவோம். நாம அப்பப்போ போய் பாத்துக்கலாம். வாசுகி ரூம்ல தான் இருப்பா, போய் பேசுவோம். திரு அம்மா. திரு இப்பதான் வாரியா? ஆமாமா. கடைய பூட்டியாச்சா? பூட்டிட்டேமா. சரியா? மா, காலையில வாசுகியோட அம்மா அப்பா இருந்தாங்கல்ல. ஆமா திரு. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே திரு, நாளைக்கு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. இல்லம்மா, நான் என்ன திரு? நான் வாசுகி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்ல. அவங்க வீட்டுல வளகாப்பு போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஆமா. வாசுகியோட அம்மா இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்கம்மா. என்னையா? இல்ல, என் மகளை நான் கூட இருந்து பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, இங்க வந்து இப்படி இருக்க அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுனாங்க. அதாமா எனக்கும் ரொம்ப யோசனையா இருக்கு. இந்த டைம்ல அவங்களையும் வாசுகியும் நான் பிரிச்சுட்டேனோன்னு. ஏய் திரு. இல்லம்மா, தப்பு பண்ணிட்டேனோன்னு யோசனையா இருக்கு. இதுல என்ன யோசனை? அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே கூட்டிட்டு வந்த. அவங்க அப்ப சரின்னு தானே சொன்னாங்க. சொன்னாங்கம்மா, இருந்தாலும் அவங்க மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்கே. எல்லா பெத்தவளுக்கும் அந்த நினைப்பு இருக்கும்யா. இப்ப சாதனா கல்யாணம் முடிச்சு போயிட்டா, இந்த மாதிரி டயத்துல அவளை பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு தான் நினைப்பேன். அந்த மாதிரி எல்லா பெத்தவளுக்கும் அந்த நினைப்பு இருக்கதான் செய்யும். அதாமா, அதான் தப்பு பண்ணிட்டேனோன்னு. இதுல தப்பெல்லாம் ஒன்னே இல்ல. நீ உன் பொண்டாட்டிய கூட வச்சு பாத்துக்கணும்னு ஆசை. இதுல என்ன இருக்கு? வேணும்னா வாசுகி கிட்ட கேளு, அவ சரின்னு தான் சொல்லுவா. லிவருக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. அவங்க அம்மா வீட்டுலனா விட்டுட்டு வா, நாம டெய்லி போய் பாத்துக்கலாம். வாசுகியோட அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, இதத்தான் நானும் யோசித்தேன். சரிதானமா, இப்படி பண்ணலாம்ல? அதெல்லாம் பண்ணலாம். நீ தான் சொன்ன, வாசுகி திடீர்னு வழி வந்துட்டாலும் நான் தான் கூட இருக்கணும். டெய்லி நைட்டு வாசுகி வீட்டுல போய் தங்க முடியாது. அதனால வாசுகி எங்க கூட்டிட்டு வரேன்னு கூட்டிட்டு வந்த. இப்ப என்ன, இன்னும் 10 நாள் தான் இருக்கு டெலிவரிக்கு. 10 நாள்ங்கிறது 4 நாளைக்கு முன்னையும் பிறக்கலாம், பின்னையும் பிறக்கலாம். நீ அங்க போய் கூட இருந்து கூட பாரு. இதுல என்ன? அப்படிங்கிறீங்களா? ஆமாயா. சரிமா, வாசுகி கிட்ட பேசுறேன். சரி, பேசு. சாதனா எங்க? அதான் அவளை காலேஜ் சேர்த்து விட்டியே. மேடம் ரொம்ப பிஸி. வரா, விழுந்து விழுந்து படிக்கிறா, நல்லா சாப்பிடுறா. எனக்கு என்னன்னு 8, 8:30 படுத்து தூங்கிடுறா. ஓ, அப்படியாமா? படிக்க போனதுக்கு அப்புறமும் இன்னும் அவ தூக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா பாருங்க. ஆமா திரு, எல்லாம் சோறு தான் முக்கியம்பாங்க. ஆனா உன் தங்கச்சி தூக்கம் தான் முக்கியங்கிறா. தூங்கட்டுமா, இந்த வயசுதான். இதெல்லாம் கடந்து இந்தோ வாசுகி மாதிரி வந்துட்டானா. இப்ப பாருங்க, பகலையும் தூக்க வரல, நைட்டும் தூக்க வரலன்னு சும்மா உருண்டு பிறண்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால என் தங்கச்சி இந்த டைம் நிம்மதியா தூங்கட்டும், நல்லா சாப்பிட்டோம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். நீ தான் கூடயே இருக்கியே, உன் தங்கச்சி அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பா. சரிம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க. நான் வாசுகிட்ட பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். அப்பாவும் அதுங்கள வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. நீ போய் அப்படியே வாசுகியும் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. பொம்பளை பிள்ளைனா அவ்வளவுதானா? கூட இருந்து நம்ம பிள்ளைய பாத்துக்க முடியாது, தூரம் நின்னு தான் பாத்துக்கணுமா? அப்பாக்காக நீங்க சமாளிச்சு பேசுனீங்க, அது எனக்கு நல்லாவே புரிஞ்சது. நீங்க டெய்லி என்ன வந்து பாத்துக்கிறீங்களே நினைச்சேமா. ஆனா நீங்க அங்க பக்கத்துலயே இருக்கணும்னு நினைப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. நீங்களும் டெய்லி வர்றனால எனக்கு எந்த ஒரு ஃபீலும் தெரியல. நான் வேணா இப்ப திருக்கிட்ட சொல்லி நாளைக்கு அங்க வந்துடுறேம்மா. என்ன ரொம்ப யோசனையில இருக்கா? வாசுகி. ஏனுங்க, வாங்க. என்னம்மா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கடையை பூட்டிட்டு வந்துட்டீங்களா? பூட்டியாச்சுமா. இன்னைக்கு என்ன சீக்கிரமா இருக்கு? உன்னை பாத்துக்கதான். சரி, வாங்க சாப்பிடலாம். அம்மாட்ட இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட வரேன்னு. ஏங்க? இன்னைக்குதான் சீக்கிரம் வந்துட்டேன்ல. ஓ, டயத்துக்கு தான் சாப்பிடுவீங்களோ? ஆமாமா. சார் ரொம்ப பஞ்சுவாலிட்டியான ஆள் தான். ஆமா, பயங்கர பஞ்சுவாலிட்டி. பாத்தியா, நீ எதிர்பார்க்கிற டயத்துக்கு முன்னையே வந்துட்டேன். சரி, என்ன காலை இப்படி மடக்கி உட்காந்துருக்க? இதுதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும், காலை நீட்டு. இருக்கட்டும், இப்பதான் இப்படி உட்கார்ந்தேன். காலை நீட்டிக்கோ. இருக்கட்டுங்க. நீட்டுங்கிறேன்ல. ஏய், என்னங்க, காலை விடுங்க. இவ்வளவு நேரம் காலை மடக்கி உட்காந்துருந்தேல, கொஞ்ச நேரம் அமுக்கி விடுறேன். என்னங்க? பேசாம இருக்கணும். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை நீதும் என்று வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்த
வாசுகி, என்னங்க? என்ன அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல. நிஜமாவா? ஆமாங்க. ஏ வாசுகி, சொல்லுங்க. நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க? காலை முக்கினது போதுமா? போதும், விடுங்க. ம், எப்படி இருக்கு? நம்ம பாப்பாக்கா? ம், என்னங்க, அழகா இருக்கு. ம், அதுவும் பேபி பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பாப்பாவுக்கு இது ரொம்ப அழகா இருக்குங்க. அப்படியா? என்னங்க, நம்ம டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போதுல இந்த ட்ரெஸ்ஸையும் சேர்த்து பேக் பண்ணி கொண்டு போயிடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கேவா? ஆமாங்க, அப்பதான் குழந்தை பிறந்ததும் இந்த ட்ரெஸ்ஸ பாப்பாக்கு போடலாம். ஓ அப்படிங்கிறியா? சரி சரி. என்னங்க, இருங்க இருங்க, நான் ஒண்ணு காமிக்கிறேன். என்னம்மா? வெயிட். அந்த லேப்டாப் எடுங்க. ம். ஹே, என்ன இது? இதெல்லாம் பாப்பாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஹா. இதெல்லாம் ஒவ்வொன்றா வாங்கி கொடுக்கணும். இது என்னம்மா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு? ஸ்ப்ரிங் தொட்டிலுங்க. அதெல்லாம் குழந்தைக்கு போடக்கூடாது. நார்மல் தொட்டிலே போதும். என்னங்க, நல்லா இருக்கும். வேண்டாமா, பாப்பா கொஞ்சம் வளர்ந்தப்புறம் இந்த மாதிரி வாங்குவோம். அவ விளையாண்டுக்கட்டும். இப்போதைக்கு நார்மல் தொட்டில் தான். ஓகேவா? சரி. சரி சரி. இது என்ன கடை வண்டியா? இப்பவே வாங்கிடவா? வாங்குங்க. என் பொண்ணு வேகமா எடுத்து வச்சிருவா. சரிதான். இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து இதத்தான் பாத்தியா? என்னங்க, ஒரு வாரமா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாரா, எல்லாமே அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்லையே. விளையாட்டு ஜாமா அது என்ன கிழக்கு? கரெக்டா? கரெக்ட்டுங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு போல. ஆமா, நீங்க தானே சொன்னீங்க பாப்பா பிறந்ததும் நீ கடைக்கு வர முடியாது, அதனால உனக்கு பிடிச்சதா நீ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வை, நான் வாங்கி தரேன்னு. அதான் எனக்கு என்னென்ன வேணுமோ பாப்பாக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. பாப்பா பிறந்தது எல்லாத்தையும் வாங்குங்க. சரிம்மா. அவ்வளவுதானா இல்ல வேற எதுவும்? அவ்வளவுதான், இது மட்டும்தான். சரிம்மா. நீ ஏதாவது மறந்தாலும் நான் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. லேப்டாப் அந்த பக்கம் வச்சிடவா? வச்சிருங்க. பாப்பா பாத்தியா, உங்க அம்மா உனக்காக இப்பவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்டா. அப்பா அடுத்தவனுக்கு ஒவ்வொன்னா வாங்கி கொடுக்கறேன். சரியா? என்னங்க, கம்மன் இருக்கா? அதானே, பேசுனா இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு என்னவா அமைதியா இருக்காங்க? இன்னைக்கு அப்பா மேல ஏதோ கோபமா இருக்கா போல. கோபமா? எங்க அம்மாக்கா? எங்க அம்மா ஏன் மேல எல்லாம் கோபப்பட மாட்டாங்களே. மா, என்னங்க, பாத்தீங்களா மூவ் பண்றா? ஆமாமா. பாத்தியா, வரப்போறது எங்க அம்மா தான். நான் கூப்பிட்டதும் என்னன்னு கேக்குறாங்க. திரு, பாத்தேல, அம்மான்னு சொன்னதும் என்னன்னு கேக்குறா. ஆமா திரு, கண்டிப்பா நமக்கு பிறக்க போறது உன்னோட அம்மா தான். சரியா? ஃபீலிங்ஸ் விடு, சந்தோஷமாயிரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்ன? இங்க பாருங்க, சேட்டை ரொம்ப பண்றா. உதைக்கிறாங்க. ஏ சாமி, அப்பா பேசுனதும் உங்களுக்கு சந்தோஷமா? அதான் குதிக்கிறீங்களா? பாருங்க, ஆமாங்கறா. சாமி, அப்பா பேசுறது கேக்குதா? எங்க அம்மாக்கு கேக்குதா? கேக்குதா? ஏ சாமி, எனக்காக என்ன பாக்குறதுக்காக வாரீங்களா? ஒரு தடவை உன்னை விட்டுட்டேமா, இனி விட மாட்டேன். உங்களை நல்லா பாத்துக்குவேன். திரு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி ஃபீல் பண்ணி பேசாத, பாப்பா கஷ்டப்படுவா, சந்தோஷமா பேசுன்னு சொல்லிருக்கேன்ல. ஆமா வாசுகி. என்ன திரு? சாரிமா, அப்பப்போ ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் சாமி வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீல் எல்லாம் பண்ணவே மாட்டேன். இப்பவும் பண்ணாத, பேசுற எல்லாத்தையும் பாப்பா கவனிப்பா. சாரி வாசுகி. அரு, நீ சோகமானதும் பாப்பாவும் டல் ஆயிட்டா, மூவ் பண்ண மாட்டேங்கிறா. பாத்தியா? ஆமால சாமி, இங்க பாருங்க, அப்பா சந்தோஷமா இருக்கேன். என் சாமி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? நல்லாலாம் ஆகக்கூடாது. சரின்னு சொல்லுங்க. ஏய் வாசுகி, கவனிச்சியா? கவனிக்கல, அனுபவிச்சிட்டு இருக்கேன். என்னங்க, இதெல்லாம் ஒரு வரம்ல. ஆமாமா. வாசுகி, நாளைக்கு காலையில சீக்கிரம் இருந்து கிளம்பு. எங்கங்க? ஹாஸ்பிட்டலுக்கா? செக்அப் கூட வர சொல்லலையே. 2 நாள் முன்னதான் போயிட்டு வந்தோம். நீ வழி வந்தா வாங்க, இல்லாட்டி டேட் கரெக்டா வந்து அட்மிட் ஆயிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு எங்க போறோம்? சொல்லவா இல்ல நீயே வேற ஏதாவது கெஸ் பண்றியா? நீங்களே சொல்லுங்க.
உங்க அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கா? ம். என்ன திடீர்னு? இனி குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கேயே இரு. என்னங்க? நிஜமாவா? ஆமாமா. என்னங்க, நானே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களேவா? சரி சரி, நாளை காலையில கிளம்பலாம். என்னங்க? என்னம்மா? இல்ல, நீங்களும் அங்கேயே வந்து தங்குறீங்களா? இருக்கட்டுமா, வீட்டு அத்தை மாமாலாம் உன் கூட தானே இருப்பாங்க. ஏதோ ஒண்ணுனா பாத்துக்குவாங்க. எனக்கு உடனே கால் பண்ணு, அடுத்த செகண்ட் அங்க இருப்பேன். இருந்தாலும் சரி பாப்போம். இப்போதைக்கு காலையில கிளம்பு. உனக்கு ஓகே தானே? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அம்மா இன்னைக்கு வந்தாங்கல்ல, ம். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. நான் உங்ககிட்ட சொல்லி நாளைக்கு வேணா அங்க போலாமான்னு நினைச்சேன். நான் நினைச்சதா நீங்க செய்யறீங்க. அதுக்கு தானே நான் இருக்கேன். சரி வா சாப்பிடலாம். அப்பா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு வந்து சீக்கிரம் தூங்கு. காலையில இருந்து கடைக்கு போகும்போது உன்னை விட்டுட்டு நான் கடைக்கு போறேன். சரிங்க. ம். என்னங்க? சொல்லுமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டேய், தேங்க்ஸ் சொல்ற வேலை வச்சுக்கிட்ட மண்டையில நறுக்குன்னு கொட்டிடுவேன். தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சா காலம் பூரா 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்க வேண்டியதான். அவ்வளவுதானே நாம. இல்ல இல்ல, அப்பனா இனி சொல்ல மாட்டேன். சாப்பிடலாமா? தின்ன தின்ன கொழுப்பு சேர்ந்த சிவகாமி நடக்கலாம். பக்கி டெய்லி என்னையும் சேர்த்து வாக்கிங் கூட்டிட்டு வரா. பாரு இன்னும் எங்க நடந்து வாரான்னு. கிழவிக்கு இதெல்லாம் தேவையா? இவ வீட்டுக்கு நான் வேலைக்காரியா இல்ல இவளுக்கு பாடி கார்டான்னு தெரியல. எங்க போனாலும் கூடயே இழுத்துட்டு போகணுங்கிறா. ஆனா நம்ம நல்ல விஷயம் சொல்லு, அத மட்டும் காதுல வாங்கிக்க மாட்டா. என்னன்னா இவ்வளவு ஒரு மனசியா அவங்க அம்மா பெத்தாலோ. ஏ சிவகாமி, சீக்கிரம் நடந்து வா. நடக்க சொன்னா புழு மாதிரி ஊர்ந்துகிட்டு இருக்க. நட. ஏய், நீ நடடி, எனக்கு வர தெரியும். இந்த விளக்கமாத்துக்கு ஒன்றும் குணம் இல்ல. நாம நடப்போம். அட அட, எவ்வளோ பெரிய கிரவுண்டு. சும்மா பசுமையா அப்படி இருக்கு பாக்க. இதெல்லாம் கட்டி வச்சவங்க தூங்குறாங்க போல. சீக்கிரம் முடிச்சவங்க நடக்க வேண்டியதான். இந்த சிவகாமி வாராளா? ஐயய்ய, இவளை திரும்பி பார்த்தே நம்ம கழுத்து இன்னும் கொஞ்சம் நீண்டுக்கும் போல. ஆடி அசஞ்ச ஆமக்குட்டி மாதிரி வாரா பாரு. இவளை இழுத்துட்டு நீ எப்ப வீடு போய் சேர? ஐயோ சார் சார், சாரி சார், சாரி, கவனிக்காம இடிச்சிட்டேன் சார், சாரி சார். சரிமா இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? ஓ தேங்க்ஸ் சார். இவரு சக்தியோட அப்பா இல்ல? சக்தி சார் போட்டோல காமிச்சிருக்காங்க. இவரு தானே? ஆனா இவர் சக்தி சாருக்கு அப்பாவா இல்ல பெரியப்பாவா? கேட்டுருவோமா? சார். என்னம்மா? சார் நீங்க டிஎஸ் கம்பெனியோட ஓனர் தானே? டிஎஸ் கம்பெனி எங்களோடதாமா. ஆனா ஓனர்லாம் நான் கிடையாது. முழு பொறுப்பு எங்க அண்ணனோடது. நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணனோடதுன்னா இவர் தம்பி. அப்பனா இவர் தான் சிவகாமி புருஷனா? ஐயோ எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. இந்த மனுஷன் கூட வாழாமையா அந்த லூசாட்டம் ஆடுது. ஹலோ, என்னம்மா வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு இருக்க? அது சிவகாமி. சிவகாமி வாரா. இவர்கிட்ட பேச்சு கொடுத்தா அவளுக்கு கோபம் வருதான்னு பாப்போமா? பாப்போம் சும்மா. இந்தாமா பொண்ணு. சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். என்னம்மா ஃபேனு காத்தாடின? நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? ஐயோ சார், எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். இந்த மனுஷன் கூட இந்த வள்ளி என்ன பேசிட்டு இருக்கா? ஒருவேளை நாம நேத்து சந்தேகப்பட்ட மாதிரி இந்த மனுஷன் தான் வள்ளிய நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பானா? என்ன பேசிக்கிறாங்க? பக்கத்துல போய் கேட்போமா? சீச்சி, நாம கேக்குறத பார்த்தா பெரிய இவன் மாதிரி பேசுவான். இவன் நம்மள வேவு பார்க்க ஒருத்தையே உள்ள அனுப்பியிருக்கான். அப்படின்னா இவனை சும்மா விடலாமா? விடவே கூடாது. இன்னைக்கு இவனை பேசுற பேச்சுல வள்ளிய இவன் தான் அனுப்புனான்னு தெரியணும். அப்படி மட்டும் தெரியட்டும், வள்ளி அப்படியே இந்த நடு ரோட்ல விட்டுட்டு போறேன். யோ வேல்முருகா. என்ன லூசு கோபமா கூப்பிடுது? சார் கூட பேசினா பொசிசிவ் ஆகும்ல நினைச்சேன். ஆனா இந்த கிறுக்கு எந்த மைண்ட்ல கூப்பிடுதுன்னு தெரியலையே. யோ, என்ன அழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? கழுதையா? ஓ, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நீ இவ்வளவு சில்லறத்தனமான வேலை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன சொல்றா?